இது மகிமை நேரம். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நாம் பார்க்கிற ஒரு பாத்திரம் யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே ஒரு பாத்திரத்தை நாம் பார்க்கிறோம். காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. எங்கே? இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் அடிவாரத்திலே ஒரு பாத்திரம் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்ட போது எல்லாரும் அவரை விட்டு ஓடிவிட்டார்கள் என்று சொல்லி நாம் அந்த பெரிய வெள்ளிக்கிழமை அந்த மும்மணி தியானத்திலே இந்த வசனத்தை நாம் தியானிப்போம். எல்லாரும் ஓடிவிட்டார்கள் அவருடைய சிலுவையின் அடிவாரத்திலே. அங்கே ஒரு பாத்திரம் காணப்படுகிறது. அது என்ன பாத்திரம்? காடி நிறைந்த பாத்திரம். அது இந்த காடி எப்படிப்பட்ட காடி? அது ஒரு கசப்பான ஒரு காடி என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த ஆண்டவர் சிலுவையிலே தொங்கும்போது ஆண்டவருக்கு ஒரு காடியை குடிக்க கொடுக்கிறார்கள். ஆண்டவர் அதை ருசி பார்க்கிறார். அது கசப்பு கலந்த காடி. அவரால் குடிக்க முடியாத அளவுக்கு அது கசப்பு நிறைந்ததாக காணப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கும் கூட அநேகருடைய வாழ்க்கை இந்த கசப்பான காடியை போல காணப்படுகிறது. அநேகர் சொல்லுகிறார்கள், என் வாழ்க்கை கசந்து போய் இருக்கிறது. வெளியே சந்தோஷமாக இருக்கிறவர்கள் போல காணப்படுவார்கள். ஆனால் அவர்களிடத்திலே நம்ம பேசும் பொழுது அநேக பெற்றோர்களை பள்ளிக்கூடத்தில் பார்க்கும்போது அவங்க வீட்டில் உள்ள காரியங்களை எல்லாம் சொல்லுவாங்க. வெளியே நல்லா சிரித்து பேசுவாங்க. ஆனால் கொஞ்சம் அவங்கக்கிட்ட பேச்சு கொடுத்து நம்ம பேசும்போது அவங்க வாழ்க்கை கசந்து போய் கண்ணீரோடு காணப்படுவாங்க. ஒரு கசப்பான பாத்திரமாய் அவர்களுடைய வாழ்க்கை காணப்படும். இந்த கசப்பின் பாதையின் வழியாய் அநேகர் கடந்து செல்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவரும் கூட அதற்கு விதி விலக்கல்ல. ஆண்டவரும் கூட இந்த கசப்பான காடியை அவர் ருசி பார்த்தார். கெத்சேமனே தோட்டத்திலே ஆண்டவர் புலம்புகிறார், அப்பா பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், இந்த கசப்பான பாத்திரம் என்னை விட்டு நீங்கி போகட்டும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆகட்டும் என்று சொல்லுகிறார். இந்த கசப்பான பாத்திரம், இந்த கசப்பு, அந்த சிலுவை பாடுகள், அந்த கசப்பான பாத்திரத்தை ஆண்டவர் அந்த நினைத்து அவர் வேதனைப்படுகிறார். ஆனாலும் அவர் அந்த பாடை அவர் ஏற்றுக்கொண்டார். அந்த கசப்பை ஆண்டவர் ருசி பார்த்தார். அவர் ருசி பார்த்தார். ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியலை. அந்த காடி அந்த அளவுக்கு அவருக்கு கசப்பாக இருந்தது. வாழ்க்கையிலே அநேகருடைய வாழ்க்கையிலே எதற்காக ஆண்டவர் இந்த கசப்பை எல்லாம் அவர் அனுபவித்தார்? அவருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கசப்புகளை அனுபவிக்கிறோம். நிறைய விதத்தில் கசப்புகளை அனுபவிக்கிறோம். வியாதியினால் வாழ்க்கையில் கசப்பு வருகிறது, வறுமையினால் கசப்பு வருகிறது, மனுஷர்களால் அவங்க வார்த்தைகளால் நம்முடைய வாழ்க்கை கசந்து போகிறது. இப்படி பல்வேறு விதமான கசந்த ஒரு சூழ்நிலையிலே இன்றைக்கு அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருக்கு அந்த கசப்பு தெரிய வேண்டும், மனிதர்கள் படுகிற வேதனைகள் அவருக்கு தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவரும் அந்த கசப்பான பாதையின் வழியாய் அவர் கடந்து சென்றார். ஏசாயா 38ஆம் அதிகாரத்திலே 17ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், இதோ சமாதானத்துக்கு பதிலாக மகா கசப்பு வந்திருந்தது. இங்கே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு மகா கசப்பான ஒரு சூழ்நிலை வருகிறது. மகா கசப்பு. எசேக்கியா ராஜாவை நாம் பார்க்கிறோம். இந்த எசேக்கியா ராஜா கர்த்தருக்கு மிகவும் பிரியமான ஒரு ராஜா, உண்மையும் உத்தமமுமாய் காணப்பட்ட ஒரு ராஜா. இவருடைய தகப்பனாகிய ஆகாஸ் பொல்லாத ஒரு மனுஷன். ஆனால் அவருடைய பையனாகிய அந்த எசேக்கியா ராஜா கர்த்தருக்கு பிரியமான ஒரு ராஜா. ஆலயங்கள் எல்லாம் பழுது பார்க்கிறார். அவருடைய தகப்பன் இந்த ஆலயத்தில் உள்ள பாத்திரங்களை எல்லாம் துண்டு துண்டாக்கி போட்டார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆனால் இந்த எசேக்கியா ராஜா அந்த ஆலயத்தை பழுது பார்த்து கட்டி அந்த ஆலயத்தை எல்லாம் புதுப்பிக்கிறார். பஸ்கா பண்டிகையை ஆசரிக்கிறார். நிறைய நல்ல காரியங்களை எல்லாம், ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை எல்லாம் அவர் செய்கிறார். அடுத்தால இவருடைய வாழ்க்கையிலே இந்த அசீரியா ராஜா படையெடுத்து வருகிறார், சனகரிப். அப்போ அவர் நிரூபங்களெல்லாம் கொடுத்து அந்த எசேக்கியா ராஜாவை பயமுறுத்துகிறார். நான் இந்த உன் தேசத்தை அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பயமுறுத்துகிறார். இவர் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதம் செய்கிறார். ஒரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து அசீரியருடைய பாளையத்திலே 1,85,000 பேரை அங்கே சங்கரிக்கிறார். ஒரு பெரிய ரட்சிப்பை அந்த தூதன் செய்கிறார். அவ்வளவு தூரத்துக்கு அந்த எசேக்கியா ராஜா ஆண்டவருக்கு பிரியமாக, ஆண்டவருக்கு உகந்த ஒரு மனுஷனாய் காணப்பட்டார். அப்படிப்பட்ட அந்த எசேக்கியா ராஜாவினுடைய வாழ்க்கையிலே அங்கே ஒரு கசப்பு வருகிறது. வியாதி என்கிற ஒரு கசப்பு வருகிறது. நாம் நன்கு அறிந்த சம்பவம் தான். ஒரு கசப்பு அவருடைய வாழ்க்கையில், வியாதி என்கிற ஒரு கசப்பு வருகிறது. யோபுவின் புஸ்தகத்திலே பார்க்கிறோம், மனுஷன் எதையும் கொடுப்பான். தன்னுடைய தோலுக்கு பதிலாக தோலை கொடுப்பான், ஜீவனுக்கு பதிலாக ஜீவனை கொடுப்பான். ஆனால் அவனுடைய எலும்பையும் மாம்சத்தையும் தொடுவீரானால்
வியாதி வரும்போது, நம்முடைய மாம்சத்தை வியாதி தொடும்போது மனுஷனால் தாங்க முடியாது. எந்த கஷ்டத்தையும் தாங்கலாம், பண கஷ்டமா சகிச்சுக்கிடலாம், எதையும் தாங்கலாம். ஆனால் வியாதியை மனுஷனால் தாங்க முடியாது. அதில் இந்த எசேக்கியா மரணத்துக்கு ஏதுவான வியாதிப்பட்டிருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், உம்முடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். அந்த எசேக்கியா மனங்கசந்து அழுகிறார். அவர் அழுகிறார், சுவர்புறமாக திரும்பி அவர் அழுகிறார். ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் உத்தமமுமாய் நடந்தேனே, என்னை நினைத்தருளும் என்று சொல்லி அழுகிறார். மீண்டுமாக ஆண்டவர் அவருக்கு ஒரு கிருபையை கொடுக்கிறார். உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் ஆயுசு நாட்களை நான் என்ன செய்வேன், கூட்டுவேன், நான் உன்னை குணமாக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த எசேக்கியா ராஜாவுக்கு அங்கே ஒரு அற்புதமான சுகத்தை ஆண்டவர் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அப்பொழுது அந்த வியாதி நீங்கி அவர் சுகமடைந்த பின்பு எழுதி வைக்கிறார். அந்த கசப்பான நாட்களில் அவர் எவ்வளவு வேதனைப்பட்டாரோ, அவருடைய சஞ்சலங்கள், நினைவுகள் எல்லாத்தையும் அவருக்கு எழுதி வைக்கிறார். கர்த்தரை நான் இனி உயிரோடு இருக்கிறவர்களுடைய தேசத்தில் நான் இன்னும் அவரை பார்க்க முடியாது, மனுமக்களோடு நான் அவரை தரிசிக்க முடியாது. ஒரு மேய்ப்பன் தன் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போகிறது போல ஆண்டவர் என் ஜீவனை என்ன செய்கிறார், பெயர்த்து கொண்டு போகிறார். நான் இனி இந்த உயிரோடு இருந்த ஆண்டவரை துதிக்க முடியாது அப்படி என்று சொல்லி அவர் அங்கலாய்க்கிறார். நான் சமாதானத்துக்கு காத்திருந்தேன், ஆனால் என் வாழ்க்கையில் வந்தது கசப்பு. நான் சமாதானம் வரும், ஆண்டவர் இன்னும் என் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை எல்லாம் செய்வார் என்று சொல்லி நான் காத்திருந்தேன், சமாதானத்துக்கு காத்திருந்தேன். ஆனால் எனக்கு வந்தது மகா கசப்பு எனக்கு வந்தது அப்படின்னு சொல்லி அவர் அதெல்லாம் எழுதி வைக்கிறார். ஆனால் ஆண்டவர், தேவரீரோ என் ஆத்துமாவை நேசித்து என்னை அழிவின் குழிக்கு விலக்கி விட்டீர் என்று சொல்லி பார்க்கிறார். இந்த ஒரு கசப்பை ஆண்டவர் அவருக்கு மாற்றி கொடுக்கிறார். வியாதி என்கிற கசப்பிலிருந்து ஆண்டவர் அந்த எசேக்கியா ராஜாவுக்கு விடுதலையை கொடுக்கிறார். அவர் சொல்லுகிறார், என் ஆயுசின் நாட்களிலெல்லாம் என் ஆத்துமாவின் கசப்பை நினைத்து நான் நடந்து கொள்வேன். அவருக்கு 15 வருடங்கள் கூட்டி கொடுக்கப்பட்டது. இந்த 15 வருடம் அவர் நினச்சி பார்த்துருப்பார். நான் அன்னைக்கு பட்ட அந்த கசப்பு, என் வாழ்க்கையில் வந்து அந்த வேதனையை அவர் நினச்சி பார்த்துருப்பார். கடவுள் எனக்கு, ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுத்தார், தேவன் எனக்கு சுகம் தந்தார் அப்படின்னு அந்த கசப்பின் நாட்களை நான் நினைத்து நடந்து கொள்வேன் என்று சொல்லி சொல்லுகிறார். ஒருவேளை இப்படிப்பட்டதான கசப்பு வாழ்க்கையிலே வரலாம். ஆண்டவர் தான் பரிகாரி, ஆண்டவர் தான் நம்முடைய பரிகாரி, ஆண்டவர் தான் சுகம் கொடுக்க முடியும். வியாதியினால் நாம் கசப்படைந்திருந்தாலும், ஆண்டவரே எசேக்கியா ராஜாவுக்கு நீர் ஆயுசை கூட்டி கொடுத்தீரே, எசேக்கியா ராஜாவுக்கு சுகம் கொடுத்த ஆண்டவர் அவருடைய கசப்பை மாற்றினது போல என் வாழ்க்கையிலும் இந்த கசப்பை மாற்றி தாரும் என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்திலே நாம் கேட்க வேண்டும். நம்முடைய தேவன் கசப்பை மாற்றுகிற தேவன். அன்னாளை நாம் பார்க்கிறோம். அன்னாள் ஒரு மனம் கசந்து போய் ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கிறாள். இங்கு அவளுக்கு கசப்பு என்ன, குழந்தை இல்லாததினாலே அவளுடைய அந்த பெனினாள் அவளை என்ன செய்கிறாள், நிந்திக்கிறாள், அவளை மனமிடிவாக்குகிறாள், அவள் இருதயத்திலே கசந்து போய் காணப்படுகிறாள். அவளுடைய வார்த்தையினாலே இவளுக்கு கசப்பு வருகிறது. அவள் மனமிடிவாக்கக்கூடிய வார்த்தைகளை பேசி இவளை அவள் மனங்கசக்க பண்ணுகிறாள். அன்னாலும் ஒரு மனங்கசந்து போய் காணப்பட்டாள். தேவ சமூகத்திலே போய் தன்னுடைய இருதயத்தை எல்லாம் ஊற்றினாள். ஆண்டவர் அவளுடைய கசப்பை அங்கு மாற்றினார். மாறா போன்ற கசப்பை ஆண்டவர் அவளுக்கு மதுரமாய் மாற்றி கொடுத்தார். இப்படிப்பட்ட குறைவுகள் நம் வாழ்க்கையிலே வரும்பொழுது அநேகர் நம்மை தூற்றுகிறதையும், அநேகர் நம்மை மனமடிவாக பேசுகிறதையும், கசப்பான வார்த்தைகளை நம்மை பேசுவதையும் நாம் அறிந்திருக்கிறோம். தேவ சமூகத்திலே நாம் சொல்லும்போது ஆண்டவர் அந்த கசப்பிலிருந்தும் நம்மை மாற்றி அவர் மதுரமாக்குகிற தேவன். எரேமியா தீர்க்கதரிசி, யூதா ஜனங்கள் சிறைப்பட்டு போனார்கள், பாபிலோன் ராஜாவுக்கு சிறைப்பட்டு போனார்கள். அதனாலே அவர் கசப்பு அடைகிறார். எப்படி இருக்க வேண்டிய சீயோன் குமாரர் குமாரத்திகள் எல்லாம் இப்படி அடிமைகளாய் போனார்களே என்று சொல்லி அவர் கசப்பினால், அவர் சொல்கிறார், கசப்பினால் என்னை நிரப்பி எட்டியினால் என்னை வெறிக்க செய்தார். அந்த அளவுக்கு இந்த சிறையிருப்பை பார்த்து அவர் மனங்கசந்து போகிறார். ஆண்டவர் எப்படிப்பட்ட கசப்பாக நம்முடைய வாழ்க்கையிலே இருந்தாலும் கூட ஆண்டவர் அந்த கசப்பை ருசி பார்த்தார். ஆண்டவரே, என் வாழ்க்கை கசந்து போயிருக்கிறது, என் வாழ்க்கையை மதுரமாய் மாற்றித்தாரும், என் வாழ்க்கையை சந்தோஷமாய் மாற்றித்தாரும். சிலருடைய வாழ்க்கையிலே பயங்கரமான கசப்பு, மனிதர்கள் மேல் கசப்பு, அவங்க வாழ்க்கையிலே வெறுத்து போய் வாழ்கிறவர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஜனங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கிற பொழுது அந்த காடி நிறைந்த பாத்திரம், அநேகருடைய வாழ்க்கை காடி நிறைந்த பாத்திரம், அதை ஆண்டவர் மதுரமாய் மாற்ற வல்லமையுள்ள தேவன். அதனால தான் இந்த சிலுவையின் அடிவாரத்தில் காடி நிறைந்த பாத்திரம் காணப்பட்டது. அந்த சிலுவையிலே நமக்காக மரித்த இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, என் வாழ்க்கை ஒரு காடி நிறைந்த பாத்திரத்தை போல கசப்பாக இருக்கிறது, அதை மாற்றி எனக்கு மதுரமாக்கி தாரும் என்று சொல்லி நாம் கேட்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அந்த காடி நிறைந்த பாத்திரத்தை போல
ஆண்டவரே, நேருடைய வாழ்க்கை கசப்பாய் காணப்படலாம். கசப்பின் பாதையிலே அவர்கள் செல்லலாம். வியாதியினாலோ இல்லாவிட்டால் அவர்களுடைய குறைவினாலோ மற்றவர்களாலோ அவர்கள் கசந்து போய் காணப்படலாம். எந்த விதமான கசப்பாக இருந்தாலும் சிலுவையிலே எங்களுடைய கசப்புகளையெல்லாம் நீர் சுமந்து தீர்த்தீர். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையின் கசப்புகளை மாற்றி எங்களை மகிழ்ச்சியாக்கும், எங்களை மதுரமாக்கும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.